இந்த அப்பா அழைத்ததும் பதற்றப்படாமலும் அவசரப்படாமலும் வந்துவிடு. என்னை அழைப்பாயா என் சாய் தேவா என்றுதானே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய். அப்படி காத்து கொண்டிருந்த என் பிள்ளையே, உன்னை காக்க நான் ஓடோடி வந்து விட்டேன். உனக்காக யார் இருக்கிறார், யார் இருக்கிறார் என்ற ஒரு கேள்வி உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது. இந்த அப்பனிடம் நீ பலமுறை முறையிட்டும் விட்டாய். அதற்கான பதிலும் கிடைக்கவில்லை. உன்னை நல்லவர்கள் கஷ்டப்படுத்தும் போது உன் மனம் தாங்க முடியாத வலியை உணர்ந்து கொண்டு இருக்கின்றது. நான் என்னதான் நினைத்தாலும் என்னதான் செய்தாலும் என்னை சில சூழ்ச்சிகள் அங்கு சொந்து கொண்டு எனக்கான வாழ்க்கையை தடம்புற வைத்து கொண்டு இருக்கின்றதே அப்பனே, நான் என்ன செய்வது என்றுதானே உன் மனம் வழி தாங்க முடியாத நிலைக்கு சென்று விடுகிறது. இப்பொழுது யாரும் இல்லை என்ற நிலையை தாண்டி உனக்காக ஒரு பெண் உன் புகைப்படத்தை வைத்து கொண்டு இப்படித்தான் என்னிடம் அழுது கொண்டு இருக்கின்றார் என்பதை விட இப்படித்தான் என்னிடம் வேண்டிக் கொண்டு இருக்கின்றார். நீயோ நினைத்தாயல்லவா எனக்காக யார் நல்லது செய்ய போகிறார் என்று. இதோ அந்த உனக்கு துணையானவளை, உன் தாயாக இருப்பவளை, உன் தோழியாக இருப்பவளை, உன் நட்பாக இருப்பவளை, உன் துணையாக இருப்பவளை உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதே என்னிடம் சொல்லிவிட்டார். நீ என்ன கனவு கண்டாய் என்று நீ நினைப்பதற்குள்ளதாகவே அந்த கனவை நிஜமாக்க வேண்டும் என்று உன்னருமை புரிந்து கொண்டவர் என்னிடம் வேண்டிக் கொள்கிறார். நீ நன்றாக இருக்க வேண்டும், போகின்ற இடத்திலெல்லாம் தடைகள் அகல வேண்டும் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இருந்து கொண்டு உன் வாழ்க்கையை வளமாக்கச் செய்வதற்கு இப்பொழுது அந்த பெண்ணை உன்னை தேடி வரத்தான் போகிறாள். தக்க சமயத்தில் நீ செய்த உதவியை நினைத்து ஒரு பொழுதும் அவள் மறக்கவில்லையே. என் பிள்ளையே, இப்பொழுது உனக்கான சரியான தருணம் வந்துவிட்டது. உன் வாழ்க்கையை எப்பொழுதும் உன்னை அங்கு தேடி வரத்தான், உன்னை தேடி வருவதற்குத்தான் அவளையும் நான் அழைத்து வந்து இருக்கின்றேன். உன் தோற்றத்தை பார்த்தும் உன்னுடைய சில நிகழ்வுகளை பார்த்தும் உன்னை இப்படித்தான் என்று பல பேர் சூழ்ந்து கொண்டு இருக்கின்றையில் உன் உண்மையான குணம் இதுதான் என்று உன் குணத்தை பார்த்து உன்னருகிலே வந்து உனக்காக ஒரு பெண் உன் வாழ்க்கையை அங்கு அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லத்தான் போகிறாள். மாயாஜாலத்தை போற்று மாற்ற நினைப்பவர்களை நீ உன்னை விட்டு எப்படியாவது அகல வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கும் போது அந்த விஷயத்தில் இருந்து விடைபெற்று உனக்காக ஒருவளை சந்திக்க போகும் தருணம் வந்து விட்டது. போலியான உருவம் படைத்தவர் உனக்கு தேவையானதை நான் செய்கிறேன் என்று என்னிடம் வா என்பார்கள். அதை கண்டு நீ ஏமாந்து விடாதே. என் குழந்தை எவரிடமும் ஏமாறக்கூடாது என்பதில் நான் விழிப்பாக இருந்து கொண்டு அவர்களுக்கான அடையாளத்தை நான் சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன். யார் நல்லவர், யார் உனக்கானவர் என்ற உணர்வை உணர்நில் காட்டி உன் வாழ்க்கையை அடுத்த நிலை இதுதான் என்பதில் அடித்து சொல்லத்தான் இந்த அப்பன் சாய் தேவன் நான் வந்திருக்கின்றேன். நீ என்று இந்த துவாரகமாயின் படியை மிதித்தாயோ அன்று முதல் உனக்கான கெட்ட நேரத்தை முடித்து வைத்து உனக்கான நல்ல நேரத்தை தொடங்கி வைப்பதற்குத்தானே இந்த அப்பன் சாய் தேவன் நான் வந்து இருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கான உதவி தக்க சமயத்தில் வந்து உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் திருப்பத்தை தான் தரப்போகிறாள். ஒரு முறையாவது உன் வாழ்க்கையில் நல்லது நடந்து விடாதா என்று ஏங்கிக் கொண்டு இருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் தரமான விஷயத்தை நடத்தி தருவதற்கும் தரமான சம்பவத்தை நடத்தி தருவதற்கும் உன் சாயப்பன் நான் வந்து விட்டேன். எப்படியாவது என்னை காப்பாற்றி விடுவார் என்ற நம்பிக்கையில், என் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நீ உன் வேலையை செய்து கொண்டு இருக்கும் போது உனக்காக ஒருவளை அனுப்பி வைத்துவிட்டு உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான நிலையை உருவாக்கிவிட்டேன். என் பிள்ளையே, வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கும் அந்த காரியத்தை
சமயத்தில் நீ எண்ணிய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு வந்திருக்கின்றேன். அடுத்தது வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றாய். இப்பொழுது செயலில் வெற்றி கிடைக்குமா என்று நினைக்கின்றாய். உன் அத்தனை கேள்விகளுக்கும் காரணமாக அந்த பெண்ணை உனக்கான வாழ்க்கையை மாற்றுவதற்காக வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காகவும் மனம் தளர்ந்து விடாதே. வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயத்தையும் நான் நல்லதாகத்தான் உனக்கு நடத்தி தருவேன் என்றுதானே என் கரத்தை நீ பிடித்து இருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கை நிலை என்னவாகுமோ என்றெல்லாம் சந்தேகப்படாதே. இதோ உன் கரத்தை பிடித்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த பெண்ணானவன் கரத்தோடு ஒப்படைப்பதற்குத்தான் இந்த அப்பன் சாய் தேவன் நான் இருக்கின்றேன். எந்த ஒன்றை இழந்து விட்டேன், எது விட்டு போய்விட்டது என்று நினைத்தாயோ அதை இப்பொழுது நீ பெறுவதற்கான நிலையை அங்கு உருவாக்கத்தான் இந்த அப்பன் நான் இருக்கின்றேன். சோகம் என்று சோகத்தோடு இருந்த நாட்களை எல்லாம் முடித்து வைத்து உன் சோதனையை எல்லாம் வேரோடு அகற்றிவிட்டு நீ படும் கஷ்டத்திற்கும் துயரத்திற்கும் உன்னை வழிநடத்த அந்த பெண்ணை உனக்கான பாதையை தெளிவாக்கத்தான் போகிறார். அதற்கு யார் உறுதுணையாக இருப்பார் என்று நீ நினைக்கின்றாய்? இந்த சாயை தவிர உன்னருகில் யார் விட முடியும்? என் பிள்ளையே, உன் மனதின் வழிகளையும் உன் மனதின் கஷ்டத்தையும் அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் உன் மாற்றத்தில் நான் இங்கு மிக பெரும் வெற்றி செய்தியோடு தான் வந்திருக்கின்றேன். வருகின்றது எப்படி வேண்டுமென்றாலும் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் அத்தனையும் தாண்டி என் பிள்ளையை ஜெயிக்க வைப்பதற்குத்தான் இந்த அப்பன் நான் இருக்கின்றேன். சோகம் என்று நீ நினைத்த காரியத்தை செய்ய முடியாமல் போய்விட்டதே என்று என்னிடம் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கின்றாய். அத்தனை காரியத்திற்கும் தீர்வு சொல்ல நானே நேரடியாக வந்திருக்கும் போது நீ செய்கின்ற காரியத்தில் இருந்து பின்வாங்கி விடாதே. என்ன நேர்ந்தாலும் உன் லட்சியத்தின் போக்கில் செய்து கொண்டே இரு. தன்னம்பிக்கையோடு கடந்து வா. நாளை மாறிவிடும் என்பதுதானே நம்பிக்கை. மாறவில்லை என்றால் நான் என்ன செய்வது அப்பனே என்று என்னிடம் கேட்கும் என் பிள்ளையே, அதையும் சமாளிக்கும் திறனையும் மன வலிமையும் நான் உனக்காக தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வருகின்ற காலநிலைகளும் வருகின்ற சூழ்நிலைகளும் உன் வெற்றியை தெளிவாக்கத்தான் வந்து கொண்டிருக்கின்றது. நீ எடுத்து வைக்கின்ற காரியத்தில் உன்னை அங்கு அடுத்தடுத்த வழித்தடத்திற்கு அழைத்துச் செல்ல யாருமே இல்லையே என்று நீ யோசிப்பதை விட யார் இருந்தால் நன்றாக இருக்கும் அவரையே என் அப்பன் எனக்காக அனுப்பி வைப்பான் என்பதில் நீ தீர்க்கமாக நம்பு. எத்தனை சோகம் என்று நீ நினைத்து விடாதே. பல இன்னல்களுக்கு மத்தியிலும் ஜெயித்தவர்கள்தான் இங்கு பல பேராக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது என் பிள்ளையை மட்டும் நான் கைவிட்டு விடுவேனா? உன் கால நேரங்களும் சூழ்நிலைகளும் மாறுகின்ற நிலை ஏற்படத்தான் போகிறது. என் தங்கமே, உன் மனதில் அழிக்க முடியாத ஆசைகளோடும் அழிக்க முடியாத நினைவுகளோடும் உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையின் வெற்றியை நான் தீர்மானிக்காமல் இருப்பேனா? இதோ எத்தனை பேர் உன்னை கூடி நின்று வாழ்த்தினாலும் உன்னை பிடித்தவர் உனக்காக இருக்கின்றார் என்ற ஒரு சொல்லை கேட்கும்போது தானே உனக்கான வாழ்க்கை மாறும் தருணத்தை நீ உண்மையாகவே உணர்வாய். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நான் நடத்தி தந்து அந்த பெண்ணை உன் கரம் பற்ற வைக்கத்தான் போகிறேன். அவர் உனக்காக எவ்வளவு வேண்டுதல்களை என்னிடம் வைத்திருக்கின்றார். இதோ உன் புகைப்படத்தை வைத்து கொண்டே சுற்றியிருக்கும் ஒருவர் உனக்கான வாழ்க்கையாகவே மாறும் தருணத்தை நான் குறித்துவிட்ட பிறகும் நீ எதற்காக மனம் கலங்கி கொண்டு இருக்கின்றாய்? வருகின்ற சோதனைகளும் வேதனைகளையும் இனி உனக்கு நான் தரப்போவதே கிடையாது. அத்தனையும் நான் எடுத்து வைத்து விட்டு உனக்கு நல்லதை நடக்கச் செய்வதற்காகத்தான் இந்த அப்பன் நான் வந்திருக்கின்றேன். மனம் வருந்திக் கொள்வதற்கு இங்கு ஒன்றுமே நடக்கப் போவதில்லை. இனி வருகின்ற சோதனையும் வேதனையும் தாண்டி உனக்கான வாழ்க்கையை நான் நல்லபடியாக அமைத்து கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னிலை மாறாதா என்று நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் தருணத்திலே உனக்காக அந்த பெண்ணானவள் முழு முயற்சியோடு செயல்பட்டு உன் வாழ்க்கையில் இருந்த தடைகள் அத்துணையும் அகற்றிவிட்டு உன் வாழ்க்கையாகவே மாறப்போகும் தருணத்தை குறித்து விட்டேன். இனி மனமாறி
சென்ற விஷயங்கள் எல்லாம், தடமாறி சென்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கானதாக நிரந்தரமாகத்தான் வரப்போகிறது. நீ இருக்கின்ற நிலைகளை தாண்டி உன் வாழ்க்கையை மிக பெரும் மாற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைத்திருக்கும் போது நீ ஒவ்வொரு செயலிலும் உனக்கானதை நான் நிஜமாக்க தரப்போகும் தருணத்தை குறித்து விட்டேன். உன் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன்னை தேடி வரத்தான் போகிறது. எந்த நிலை வந்தாலும் என் நிலை மாறாத என் பிள்ளைக்கு எப்பொழுதுமே நல்வழியை மட்டும்தான் நான் காட்டப் போகிறேன். இதோ உனக்கானதை நான் நிஜமாக்க வந்து விட்டேன். நீ நினைத்தது தான் நடக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.